Hello everybody. Today lesson என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நியூ மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டாக்குமெண்ட்டை ஓப்பன் செய்து ஃபாண்டை எப்படி மாற்றுவது என்பதை பற்றி தான் டுடே லெசன். இன்னைக்கு உள்ள லெசனை நாம் சொல்லிக் கொடுக்க இருக்கிறோம். ஃபாண்டையும் ஃபாண்டின் சைஸையும் மாற்றுகிறோம். பின்பு கீபோர்டில் உள்ள ஆங்கில லெட்டரை அமைக்கினால் தமிழில் அது டைப் ஆகும். அது எவ்வாறு என்று இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன செய்யறோம்னா ஃபாண்ட்டை மாற்றிக்கிறோம். ஃபாண்ட்டை பாமினிக்கு மாற்றிக்கிறோம். பாமினிக்கு மாறிட்டு ஸோ சைஸு ஃபாண்ட்டுடைய சைஸை நம்ம பெருசாக்குறோம். என்ன 72க்கு வைக்கிறோம். 72க்கு வச்சா பெருசாக கிடைக்கும். இப்போது நம்ம கீபோர்டு இருக்கு. கீபோர்டில் ASDF GHJKL வரிசையாக இருக்கும். இது சென்ட்ரல் லெட்டர். இந்த லெட்டர் அமுக்குனா என்ன தமிழ் வேர்டு கிடைக்குன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏ அமுக்குனா பார்த்தீங்களா யா அப்படின்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் எஸ் அமுக்குறேன் லான்னு கிடைக்கும். டி அமுக்குறேன் நான்னு கிடைக்கும். எஃப் அமுக்குறேன் கா கிடைக்குது. ஜி அமுக்கிறேன் பா கிடைக்குது. ஹெச் அமுக்கிறேன் துணை எழுத்து கிடைக்கிறது. ஜே அமுக்கிறேன் தா கிடைக்குது. கே அமுக்கிறேன் மா கிடைக்குது. எல் அமுக்கிறேன் டா கிடைக்குது. அதுக்கப்புறம் மேலே ஒரு லெட்டர் உள்ளது கியூ அமுக்கிறேன் ஞா கிடைக்குது. டபிள்யூ அமுக்கிறேன் ரா கிடைக்குது. இ அமுக்கிறேன் நா கிடைக்குது. ஆர் அமுக்கிறேன் சா கிடைக்குது. டி அமுக்கிறேன் வா கிடைக்குது. ஒய் அமுக்கிறேன் லா கிடைக்குது. யூ அமுக்கிறேன் ரா கிடைக்குது. துணை எழுத்து கிடைக்குது. ஓ அமுக்கிறேன் லா கிடைக்குது. பி அமுக்கிறேன் அந்த சுழி கிடைக்குது. கீழே ஜெட் அமுக்கிறேன் நா கிடைக்குது. 3 சுழி தான். எக்ஸ் அமுக்கிறேன் ஓ கிடைக்குது. சி அமுக்கிறேன் ஊ கிடைக்குது. வி அமுக்கிறேன் ஏ கிடைக்குது. பி அமுக்கிறேன் டி கிடைக்குது. என் அமுக்கிறேன் ஒற்றைக்குழி சொம்பு கிடைக்குது. எம் அமுக்கிறேன் ஆ கிடைக்குது. ஸோ இந்த லெட்டர் நம்ம ஒவ்வொன்றா அமுக்கணும்னா நமக்கு தமிழில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் நான் இப்போ இன்னைக்கு படித்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஷிஃப்ட் அமைக்கி நம்ம ஒவ்வொரு வார்த்தை அமுக்கணும்னா என்ன கிடைக்குது அப்படின்னு அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.